அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன்மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மாயன்மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில மாயன்மயன் சேனலை தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு தொடர்ந்து ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம். அந்த வகையில குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ஆங்கில மாத ராசி பலன், தமிழ் மாத ராசி பலன், அமானுஷ்யங்கள், இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம். அந்த வகையில இந்த சனி வக்ர பயிற்சி 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று ஜோடி பிரசனம் மூலம் பார்க்கலாம். இந்த சனி வக்ர பயிற்சி மீன ராசிக்குள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி, அதாவது 13/7/2025 முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் 27ஆம் தேதி, அதாவது 27/11/2025 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆக 138 நாட்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மீனராசி முதல் டிகிரி வரை பின்னோக்கி நகர்கிறார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து உத்திரட்டாதி 1ஆம் பாதம், பூரட்டாதி 4ஆம் பாதம் வரை சஞ்சரித்து பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மீனராசிக்குள் நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சனியின் பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ராசிகளில் விழுகிறது. இப்போ மகர ராசியை பத்தி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் சனியில் இந்த வக்ர சனி உங்கள் ராசிநாதனான சனி தன் வக்ர பார்வையால நல்லதே செய்வார். 3ஆம் இடத்தில் அமர்ந்து கடந்த ஆண்டுகளில் நிகழ்ந்த மோசமான மனக்காயங்கள் அனைத்துக்கும் குணம் தந்து வந்த சனி இனி தன் பார்வையாலும் நற்பலன்களை எல்லாம் கொடுப்பார். வீண் செலவுகளை கொடுத்து வந்த சனி அவற்றை சுப செலவுகளாக மாற்றுவார். கவலைகள் எல்லாம் நீங்கும். பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி வக்கர பார்வையால் பார்ப்பதால் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வக்கர சனி சுக்கிரன் ரிஷபத்திலேயே சஞ்சரிக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் எல்லாம் கூடும். குரு 6இல் மறைந்திருக்கிறார், மறக்க வேண்டாம். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எதுவும் செய்யுங்கள். யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசி கெட்ட பெயர் வாங்கி கொள்ளாதீர்கள். 4-11 உடைய செவ்வாய் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால தைரியம் அதிகரிக்கும். பிரச்சனைகளுக்குரிய முடிவை தைரியமாக எடுப்பீர்கள். சூரியன் சொந்த வீடான 8இல் கேதுவோடு மறைந்து சஞ்சரிக்கும் காலத்துல மனதில் தேவையற்ற பயம் தோன்றி மறையும். ராசிக்கு 7.5 சனி முழுமையாக விலகிவிட்டது. இனி கவலை இல்லை. விரயங்கள் குறையும், சேமிப்பு உயரும். விட்டு சென்ற வாய்ப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தேடி வரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். தொழில் போட்டிகள் அகலும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் வரும். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சனி தைரிய வீரஸ்தானத்திற்கு செல்றதுனால 3ஆம் பார்வையா பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையா பாக்கியஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையா அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்கிறார். தாய் வழியில நன்மைகள் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். எப்போதோ உதவியவர்களுக்கு இப்போது மனமுவந்து உதவும் காலகட்டம். எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாம் விலகும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். இதனால் ஊதியமும் உயரும். அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவார்கள். உங்களுக்கு ஆண்டவன் நல்ல குணத்தையும் தர்ம சிந்தனையையும் தான தர்மத்தில் நிறைந்த உள்ளமும் தந்திருந்தாலும் சில சமயங்களில் பிற மொழி கோட்பாடுகளையோ கேட்டு குடும்பத்தில் பல கலகங்களை விளைவிக்கும். கொடூரமான கோபத்தை பாராட்டி மன நிம்மதியை இழந்து தவிப்பதுமாக வாழ்நாளை பாழ்படுத்தி வருகின்றீர்கள்.
இதுதான் எப்படி இருக்குன்னா நம்முடைய ராசி பலனும் நம்ம இந்த கஷ்டத்திற்குள்ளாக்குகின்றதே என உணராமல் பல நஷ்டமான காரியங்களில் ஈடுபட்டு கைப்பொருளை தோற்று கடன்காரர்களுக்கு அஞ்சி திருடனை போல் தலைமறைந்திருக்கவும் உங்களுக்கு கிரகசாரங்கள் அமைந்துள்ளது. இதுதான் இப்படி என்றால் அதற்கு பிறகு நீரினாலோ நெருப்பினாலோ அல்லது வாகனங்களாலோ ஒரு கண்டம் ஏற்பட இருப்பது கவலையை தருகிறது. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களது கூர்மையான புத்தியை கொண்டு நேர்மையாக நடந்து கொண்டால் அந்த கண்டங்களும் வண்டு போல பறக்கும். இந்த கவலைகள் இன்னும் 2 மாதம் இருக்கிறது. அதன் பிறகு நல்ல கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை தரும். ஆதலால் அந்த சமயத்தில் குடும்பத்தில் நல்ல காரியங்கள், கொடுக்கல் வாங்கல், விவகார உயர்ச்சியும், நோய் நீங்களும், மாடு மனை பால்பாக்கியமும் உண்டாகும். இருந்தாலும் உங்கள் குலதெய்வமாகிய அம்மனை வணங்கி வாங்க, தொழில் ஆதாயமான வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று பிரதோஷ நாள்ல சிவனை தரிசனம் செய்து அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுப்பது நல்லது. அன்னதானமும் செய்து வாருங்கள், நன்மைகள் உண்டாகும்.